ஆமென். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட போ. Go in this thy might. ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பலன் எப்படி வருகிறது? வேதத்தில் அந்த பலனை பெற்றுக்கொண்டவங்க வார்த்தையில், வல்லமையில் எப்படி அதை பெற்றுக்கொண்டாங்கன்னா, நம்பர் 1 ஒபேயிங், கீழ்ப்படிதல். அதில் தான் அதை பெற்றுக்கொள்கிறாங்க. ஒபேயிங், அந்த ஒபேயிங் தான் உங்களை சரண்டருக்கு கொண்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், மேரி சரண்டர், மரியாளுடைய அந்த சரண்டர் நீங்கள் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். 34ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசி. மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். பார்த்தீங்களா? the surrenderங்கிறது. ஆமென். Then said Mary, அதை இங்கிலீஷ்ல படி தம்பி கொஞ்சம். Then said Mary unto the angel, how shall this be, seeing I know not a man. வாலிய பிள்ளைகளாகி உங்களுக்குள் the man means ஒரு ஆளுகை. ஆமென். உங்களை ஏதோ ஒரு காரியம் ஆளுகை செய்யும்னா இட்ஸ் the man. ஆமென். அது ஒரு எதை குறிக்குதுன்னா, ஒரு 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 நம்மளை ஆளுகை செய்கிற ஒன்று, ஒரு ஆளுகை செய்கிற ஒன்று, ஒரு ஆளுமை. மனிதன், மேன்னாலே ஆளுமை. மனிதன் எதுக்கு இப்போ கர்த்தர் படைத்தார்? சகலவற்றையும் ஆண்டுகொள், எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள், எல்லாம் உனக்கு கீழ்ப்படுத்துகிறேன், சகலவற்றையும் நீ உனக்கு கீழ்ப்படுத்திக்கொள். ஆனால் தேவ சமூகத்தில் மனிதன் வரும்போது எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? சரண்டர். ஆடம் தேவனிடத்தில் அந்த ஆளுகையை கொடுத்தார். அந்த ஆளுகையை அவன் யார்கிட்ட விட்டு கொடுத்துட்டான்? பிசாசுகிட்ட விட்டு கொடுத்துட்டான். அப்படி விட்டு கொடுத்தனால அவனுடைய ஆளுகை என்ன ஆயிடுச்சு? அது மிஸ்யூஸ் பண்ணப்பட்டது, இல்லையா? அப்படித்தானா? ஆமென். அதை தவறாக பிசாசு பயன்படுத்தினான். ஆகவே தான் தேவன் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும்போது அவனுக்கு தேவன்கிட்ட சரியாக சரண்டர் பண்ண முடியலை. எஸ். அப்போ நம்மக்கிட்ட ஆளுகை செய்கிற எது நம்மை ஆளுகை செய்கிறது? தேவ சமூகத்தில் நம்மை ஆளுகை செய்வது எது? அப்போ அது நமக்கு வேதம் சொல்கிறது. ஆமென். டிவைன் டைரக்ஷன் given to individual. பரலோக நடத்துதல் தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். எப்படி ஆதாமுக்கு தந்தாரோ, மோசேக்கு தந்தாரோ, எலியாவுக்கு தந்தாரோ, அதே போல் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள். ஆமென். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது உள்ள இன்சிடென்ட் படிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும்னா உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அது அர்த்தம் என்ன? உன்னை ஆளுகை செய்து கொண்டு வைத்திருக்கிற காரியம், உன்னை நகர விடாதபடிக்கு உன்னை டாமினேட் பண்ணி வைத்திருக்கிற உன்னுடைய சரௌண்டிங் லைஃப், சர்க்கம்ஸ்டன்சஸ், இல்லை சரௌண்டட் லைஃப்ஸ், ஏதோ ஒன்று. என்னது அது? உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. as to living old associations. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியணும்னா உங்கள் ஓல்டு அசோசியேஷன்ஸ், these are the old associations. இதெல்லாம் என்னது? தகப்பனுடைய வீடு, இதுக்கெல்லாம் ஒரு ஆர்ஜின் இருக்குது, இதுக்கெல்லாம் ஒரு பவர் இருக்குது, இதுக்கெல்லாம் ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமையெல்லாம் விட்டுட்டு நீ வா, அந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டு வா, அந்த ஆளுமையெல்லாம் விட்டுட்டு வா. அதான் அது அர்த்தம். அவங்க தான் அந்த சரண்டர் லைஃப்பில் கர்த்தர்கிட்ட வர முடியும். அப்படி தான் அந்த மேரி சரண்டர். பாருங்க, மேரி என்ன சொல்கிறா? புருஷனை அறியேனே. லூக்கா 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அவள் எப்போ அந்த வார்த்தையை சொல்கிறாளோ அப்போ அடுத்த வசனத்திலேயே பாருங்க, ஏஞ்சல் சே போடுப்பான்.
தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். ஆளுகை செய்கிறவர், ஆமென், கண்ட்ரோல் பண்ணுகிறவர், உன்னை பொறுப்பெடுக்கிறவர், உன்னை முற்றிலும் பொறுப்பெடுத்து உன் சரண்டரை பார்த்து உன் மேலே இறங்கி உன்னை வேற்று மனுஷனாய் உன் நேச்சரை மாற்றுகிறவர். பூமியின் ரூபத்தை எப்படி மாற்றினாரோ, ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்த இடத்தை எப்படி அசைவாடி த பிரசன்ஸுக்கு கீழ்ப்படிஞ்ச அந்த ஒழுங்கின்மை வெறுமை, அப்படி தான் அதை பார்க்கணும். அவ்வளோ நாளும் இந்த ஒழுங்கின்மை வெறுமை, ஆனாலும் அந்த பிரசன்ஸுக்கு கீழ்ப்படுகிறான். நீங்கள் பிரசன்ஸுக்கு கீழ்ப்படியணும், காட்ஸ் பிரசன்ஸுக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருடைய சபை, காட்ஸ் பிரசன்ஸ்னா கர்த்தருடைய சபை, சபையில் கீழ்ப்படியணும். யாருமே 100க்கு 100 கிடையாது, யாருமே 100% கிடையாது. பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போது அவன் குறைவுள்ளவனாக இருந்தனால தான் கர்த்தர் அவனை எப்படி அழைத்தார்? ஆபிரகாம், நாட் ஆப்ரஹாம். ஆப்ரஹாம் மீன்ஸ் ஃபாதர் ஆஃப் மல்டிடியூட், ஜஸ்ட் ஃபாதர். இன்னைக்கு நீங்கள் ஒரு ஜஸ்டாக இருக்கலாம், ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கலாம்? ஒரு ஜஸ்ட், ஏதோ ஒரு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அழைக்கிற கர்த்தர் உண்மை உள்ளவர். ஏதோ நான் படிக்கிறேன் பாஸ்டர், ஏதோ நான் எழுதியிருக்கேன், ஏதோ நான் படிக்கிறேன், ஏதோ நான் பைபிள் வாசிக்கிறேன், ஏதோ நான் சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னா என்னது? உங்கள் பார்வையில் அது ஜஸ்ட். ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது, கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது, பிரைஸ் காட், என்ன நடக்குது பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவி உண்மையிலே வரும், ஆமென். The Holy Spirit will come upon you, and the power of the Most High will overshadow you like a cloud. அடுத்தது படிப்பா. For that reason the holy, pure, sinless. பார்த்தீங்களா? இப்போ தேவன் விரும்புகிற அந்த sinless, பாவமில்லாத ஒரு வாழ்க்கை உங்களை ஆளுகை செய்தது எது? பரிசுத்தம். The Holy Spirit, பரிசுத்தம் உள்ள தேவன். ஸோ அதே நேச்சர், அதே டாமினேட் உங்க மேலே இறங்கி வரும் பொழுது நீங்கள் எப்படி மாறுறீங்க? இப்போ சின்லெஸ். இந்த சரண்டர் உங்களை எங்கே கொண்டு போகுது? சின்லெஸ் லைஃப். புரிஞ்சுக்கிட்டு உங்க கரங்களை எஸ், சிம்பிள்ங்க, சிம்பிள் காரியம், ஆமென். பியூர். ஏதா மேரி சொன்னா, ஐ எம் வர்ஜின், ஐ எம் பியூர். எப்போ அந்த வார்த்தையை சொல்றா? ஐ ஹேவ் நோ மேன். ESV டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டிருக்கு? I 1:34 பார்த்தீங்களா? Since I am virgin. பார்த்தீங்களா? Since I am a virgin. ஆம்பிளிஃபையர் வெர்ஷன்ல இருக்கு. Since I am a virgin and have no intimacy with any man. இதைத்தாங்க God searching. உங்க வாழ்க்கையில் ஒழுங்கின்மை இருக்கும், வெறுமை இருக்கும், எம்டினஸ் இருக்கும், டார்க்னஸ் இருக்கும். பட் God's sobering. சபையில் உங்களை கர்த்தர் வைத்து அங்கே பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்படி யூத் மீட்டிங்கில் உங்களை கொண்டு வந்து கர்த்தர் உங்கள் மேலே அசைவாடி கொண்டே இருக்கிறார். எதற்காக அதை அசைவாடுகிறார்? His presence, God's presence உங்களை நிரப்பணும். அந்த ப்ரெசன்ஸுக்குள்ளே நீங்கள் நிற்கணும். அந்த ப்ரெசன்ஸை விட்டு வெளியே போகக்கூடாது. சேம் ப்ரெசன்ஸ் நீங்கள் போகும்போது, மை ப்ரெசன்ஸ் ஷால் கோ வித் யூ, என் சமூகம் உனக்கு முன்பாக வரும், ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அந்த ப்ரெசன்ஸ் உங்களோட வீட்டுக்கு வரும், உங்களோட கூட வேலை செய்கிற ஸ்தலத்தில் வரும், காலேஜில் வரும். அந்த ப்ரெசன்ஸை நீங்கள் விடக்கூடாது. ஏன் அந்த ப்ரெசன்ஸ் உங்களை வருது? இங்கே பாருங்கள், மேரிக்கு அது ஏன் அது வருதுன்னா, மேரி என்ன சொன்னா, since I am a virgin and have no intimacy with any man. Amen. Hallelujah. அங்கே என்ன போட்டிருக்கு? Seeing I know not a man. எந்த மனுஷிகம் எனக்கு தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் ஆவியில் பிறந்துட்டேன், நான் பரிசுத்த ஆவியில் பிறந்திருக்கிறேன், ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிறந்திருக்கிறேன். இன்னும் ஒருபடி மேலே போய் நான் பரிசுத்தாவி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். ஜலத்தினாலும் ஆவினாலும் மாத்திரம் அல்ல. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறது, இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெறணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெறணும். ஆவியில் பிறந்தால் மட்டும் போதாது, ஆவியில் பிறந்தால் மட்டும் போதாது, இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கணும். இருந்தால் தான் மனுஷிகத்தை வெறுக்க முடியும், மாம்சத்தை தூர வைக்க முடியும். இல்லைனா அவைகள் அப்பப்போ வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்கள் என்னதான் உங்களுடைய சொந்த முயற்சியில் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, உங்கள் உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தைகளை கொண்டு வரவே வராது. நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன், நிறைய பேருடைய வார்த்தைகள் எல்லாம் ஜஸ்ட் எமோஷன்ஸ், உள்ளத்திலிருந்து வரணும்.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். விசுவசிக்கிற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள அது அது வராதா? வரும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த ப்ரெசன்ஸ், அந்த திக் ப்ரெசன்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ இடம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ப்ரெசன்ஸ் உங்களை உருமாற்றும், உங்களை உடைக்கும், உங்கள் அன்க்ளீன் எல்லாவற்றையும் அது சரி செய்யும். எஸ், அப்போ உங்களுக்குள்ளேருந்து வார்த்தை வரும். அப்போ உங்களுக்குள்ளேருந்து வார்த்தை வரும், லார்ட் ஐ அம் பியூர். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். மேரிக்கு என்ன நடக்கும் என்பது தெரியும், ஆனால் எப்படி நடக்கும் என்பது தெரியாது. அப்படித்தானா? அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி என்ன சொல்கிறா? இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கும், எப்படி ஆகும் இதெல்லாம்? பாஸ்டர் தான் சொல்கிறாரு. அதெல்லாம் யாருக்கு? ஆமென், உங்களை போல் என்ன போல் இருந்த சாதாரண மனுஷர்களுக்கு தான். சாதாரண மனுஷர். மேரி என்ன பரலோகத்திலேருந்து குதித்தவங்களா? ஆபிரகாம் என்ன பரலோகத்திலேருந்து குதித்தவனா? ஆமென், நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலியா யார்? நம்மை போல பாடுள்ள மனுஷன். How shall this be seeing I know not a man? Amen. அதே மாதிரி தான் பாருங்கள், யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும் பாருங்கள். அங்கு சமாரியா ஸ்திரீ அவளும் சொல்லுகிற காரியத்தை வாசிங்க. அவ எப்படி சரண்டர், அவ எப்படி இயேசுக்கு சரண்டர் லைஃப், சரண்டரில் வர்றா பாருங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்றால் இயேசு தம்பி 17. அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றால், இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது உண்மைதான். இந்த புருஷன் மீன்ஸ் நீங்கள் நான் சொன்னது போல் அது வந்து நீங்கள் டைரக்ட் வேர்டை எடுத்தீங்கன்னா ஹஸ்பண்ட், அப்படி எடுக்கக்கூடாது. அதான் முதலே சொல்லிட்டேன், டாமினேட், ஆளுமை. ஆமென். சரீரத்துக்கு அதிகாரி, ஸ்திரீயினுடைய சரீரத்துக்கு அதிகாரி அவருடைய புருஷன். அப்படி தான் பைபிள் சொல்லுது, கணவன் இல்லையா? அப்படி தான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் பார்க்கும்போது அந்த ஆளுமை, அந்த ஆளுமை. The woman answered, I do not have a husband. பார்த்தீங்களா? I do not have a husband. அவ்வளோதான். இதுதான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர்றது, உங்கள் உள்ளத்திலிருந்து வரணும். I have no any sin. I have no any, என்னை எதுவுமே ஆளுகை செய்ய நான் இடம் கொடுக்கல. ஆண்டவரே, நான் என்னைக்கு பாவத்துக்கு மறித்தேனோ, என்னைக்கு கர்த்தாவே உங்களுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேனோ அந்த நாள் முதல். ஆமென். இன்றைக்கி எத்தனை தாய்மார்கள் சொல்கிறாங்க, நான் இந்த பாருங்கள், இவரோடு கூட நான் எவ்வளோ வருஷமாக குடும்பம் நடத்துகிறேன், எவ்வளோ கண்ணீருக்கு மத்தியில் குடும்பம் நடத்துகிறேன். ஆமென், நான் உண்மையாக நடத்துகிறேன், உண்மையாக செய்கிறேன். எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. ஆமென். அது அப்படியே கொஞ்சம் கர்த்தருக்கு முன்பாக திருப்புங்க. ஆண்டவருக்கு நேராக அந்த 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 லைஃப்பை அப்படி கொண்டு போங்க, அங்கே அப்படி கொண்டு போங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். ஆமென். Jesus said to her, you have correctly said. You have correctly said. சரியாக நீ சொன்ன. பரலோகம் உன்னை இப்படி சரியாக உன்னை தட்டி திருத்துதுன்னா, உன்னை சரியாக சொல்லி உன்னை திருத்துதுன்னா உனக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். நீங்கள் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் அதை நீங்கள் உணரணும். நீங்கள் அபிஷேகம் பெற்று அதை உணரலாம். நீங்கள் செய்கிற ஒரு காரியம் சரியில்லைன்னா கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து அதை குறித்து பேசுவதும் அதை குறித்து திருத்துவதும் அது உங்களுக்கு தெரியும். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்தால் 1 யோவான் 2:27 சொன்னது போல் நீங்கள் பெற்ற அபிஷேகம் சகலவற்றை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. டீச்சர்ஸ், எஸ், டீச் பண்ணும். அது பொய்யல்ல, அது போதித்தபடி அதிலே நிலைத்திருப்பீர்களாக. சரி, அப்போ லூக்கா 1:35 பாருங்கள், கர்த்தருடைய ஆன்சர் அவளுக்கு எப்படி இருக்கிறது? தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உண்மையிலே வரும், உன்னதமானுடைய பலம் உண்மையில் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஆமென். எஸ், ஹல்லேலூயா. கேப்ரியல் பாருங்க, ரொம்ப கவனமாக பேசுகிறார். உன்னிடத்தில் பிறப்பது,
பேபி would be a holy thing. உன்னிடத்தில் பிறப்பது. ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு பெரிய மேன்மையுள்ள கர்த்தர் நம்மிடத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். நம்மிடத்தில் அநேக காரியங்களை பிறப்பிக்க விரும்புகிறார். நம்ம மூலமாக எவ்வளோ காரியங்களை சரிபடுத்த விரும்புகிறார் இல்லையா? அதுக்கு தான் நம்மளை சபையில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு தான் நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். அதுக்கு தான் நமக்கு அபிஷேகத்தை தர வாஞ்சிக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னது? சரண்டர். ஆமென். நம்முடைய சரண்டர் அவருக்கு முன்பாக சரியாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்த முடியும். ஆமென். பாருங்க, ஹிடிட் வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2:22 வாசிங்க. 1 பேதுரு 2:22 அவர் பாவம் செய்யவில்லை. Who did no sin. Amen. அவர் பாவம் செய்யவில்லை. He did no sin. அப்படிதானம்மா? ஆமென். Who did no sin. அவர் பாவம் செய்யவில்லை. அந்த இடத்துல நீங்கள் உங்களே போட்டுக்கணும். ஆமென். அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்? உங்களே போட்டுக்கணும். எப்போ? இந்த பரிசுத்த ஆவி உங்களை மீது நிழலிடும் பொழுது, பரிசுத்த அபிஷேகம் உங்கள் மேலே வரும் பொழுது, ஆமென். ஐ ஹாவ் நோ சின், ஐ ஹாவ் நோ எனி மேன். எனக்குள்ள எந்த மாம்சம் இல்லை, எந்த ஆளுமை இல்லை, என்னை எதுவும் ஆளுகை செய்யவில்லை. ஸோ எனக்குள்ள என்ன இல்லை? பாவம் இல்லை. தேவ சமூகத்தில் நீங்கள் பேசுகிறத கர்த்தர் பார்ப்பார். எப்படி அவர் சொன்னா, எனக்கு கணவர் இல்லை. கர்த்தர் என்ன சொன்னா? கரெக்ட்லி சே. உங்களை கரெக்ஷன் பண்ணுவார்னு நினைக்காதீங்க. என்னை பற்றி எனக்கு தான் தெரியும். உங்களை பற்றி உங்களை விட 1000 மடங்கு கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் எவ்வளவு பலவீனமானவங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் எவ்வளவு வீக் இன்ஸ்ட்ருமெண்டல்னு கர்த்தருக்கு தெரியும். பேசிக்கொண்டிருக்கிற பாஸ்டர் எவ்வளவு பலவீனமானவர்னு அவருக்கு தெரியும். புரிஞ்சுக்கிட்டவங்க கரங்களை வைத்துங்க. எஸ், வேதம் சொல்லுகிறது, த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் கம் வித். ஆமென். உங்கள் மேலே வரும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது தான், அந்த தேவன் உங்களிடத்தில் வரும் பொழுது தான், உங்களை நிரப்பும் போது தான், உங்களுக்குள்ளே தங்கி இருக்கும் போது தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் பலவீனர்கள் தான், வீக்கு தான், வீக் இன்ஸ்ட்ருமெண்டல் தான், சந்தேகமே கிடையாது. சமாரியா ஸ்திரீ யாரு? வீக். அதே போல் மேரி யாரு? வீக். எப்படி ஆகும்? வீக். ஐ எம் வீக். ஆமென். எப்படி ஆகும்? என்னால் எப்படி ஆகும்? நான் ஒரு வீக் பர்சன், என்னால் எப்படி ஆகும்? எஸ். அப்போது அதே மாதிரி 1 யோவான் 3:5 பாருங்க. 1 யோவான் 3:5 சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அது மட்டும் தான் நமக்கு. அவரிடத்தில் பாவம் இல்லை. And in him is no sin. And in him முதல்ல என்ன பார்த்தோம்? he did no sin. இல்லை, who did no sin. அப்படின்னா என்னது? 1 யோவான் 1 பேதுரு 2:22 என்ன பார்த்தோம்? அப்படின்னா என்ன பார்த்தோம்? அது மட்டும் கீழே உள்ள வசனத்தை படிங்க. 1 பேதுரு, அவர் பாவம் செய்யவில்லை. இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? அவரிடத்தில் பாவம் இல்லை. அப்போ அந்த இடத்துல நீங்கள் உங்களே போட்டுக்குங்க. நான் பாவம் செய்யவில்லை, என்னிடத்தில் பாவம் இல்லை. எப்போ என்னுடைய மனுஷீகம், எப்போ என்னுடைய ஆளுகை தேவனிடத்தில் நான் சரண்டர் பண்ணிட்டேனோ, எப்போ ஹோலி ஸ்பிரிட் என் மேலே வந்து என்னை கவர் பண்ணி என்னை அவருடைய ஷேடோ, அவருடைய விங்குள்ளே என்னை மறைத்து கொண்டாரோ, அந்த நாள் முதல் எனக்குள்ளே என்ன இல்லை? அந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த கன்ஃபர்மேஷன் எனக்குள்ளே பாவம் இல்லை, ஐ ஹாவ் நோ சின் அப்படின்னு எழுதி நெத்தியில் ஓட்டிகிட்டு போகணுமோ? எல்லோரும் பார்க்கணுமோ உங்களே? உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான். மரியாள், நான் சொன்னேன், அந்த பாவியான ஸ்திரீ மார்க் 14 அதிகாரத்தில் வர்றாள். அந்த பாவியான ஸ்திரீ எப்படி அது தன்னை வெளிப்படுத்தினாள்? அவளிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லி எப்படி வெளிப்படுத்தினாள்? அவளிடத்தில் இருக்கிற அந்த ரியாலிட்டி, தேவன் கொடுத்த அந்த அபிஷேகம், அதை என்ன செய்தா?
she burst, உடைத்தாள். நீங்கள் உங்கள் இருதயத்தை ஒட்டைக்கணும், கர்த்தருக்கு திறக்கணும். அதுதான் நான் சொல்கிறது, வாயை திறங்க. அப்போ தான் நீங்கள் சரண்டர்னு காட்ட முடியும். வாயை திறக்கணும், நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பணும், ஆவியில் நிரம்பணும், உங்ககிட்ட இருக்கிறது என்ன வெளிப்படுத்தணும். புரியுதா? புரியுதா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசியினுடைய மனைவி, அவங்க கர்த்தர் கேட்குறாரு, அவ கடன் கொடுத்தவன் 2 பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள வரான்னு புலம்பிட்டு இருக்கிறா. கர்த்தர் அங்கே ஊழியக்காரன் அனுப்புகிறார், தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அவன் போய் கேட்குறான், உங்ககிட்ட என்ன இருக்குது, நான் உனக்கு என்ன செய்யட்டும், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, நான் உனக்கு என்ன செய்யட்டும், நான் உனக்கு என்ன செஞ்சு உனக்கு என்ன ஆக போகுது, நான் உனக்கு என்னத்தை கொடுத்து என்னத்தை நிறைய போகுது, உன்கிட்ட என்ன இருக்கு, உன்கிட்ட என்ன இருக்கு, ஒரு குடம் என்ன இருக்கிறது. கரணம் வைத்துங்களேன். அதே மாதிரி தான் இந்த ஏழை, அதை அந்த பாவியான ஸ்திரிட்ட என்ன இருக்கிறது, வெள்ளைக்கல் பரணி இருக்கிறது. அதை உடைத்து தன்னிடத்தில் இருக்கிறதை வெளிப்படுத்தினான். சரண்டர். நேராக இயேசுவின் பாதத்திட்ட போனான், அவருடைய சிரசிலே ஊற்றினான். ஆமென். உலகம் உங்களையே பல விதத்தில் நினைக்கலாம், உங்களுக்குள்ளே குற்ற உணர்வு கூட அப்படி உங்களை செய்ய விடாமல் செய்யலாம். ஆனால் பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள், பலனடைவீர்கள். உங்களுக்குள்ளே நோ சின், அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். ஆமென். இப்போ பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர். அப்ப அந்த கீழ் வசனத்தை படி தம்பி, கீழ் வசனம். But a body has thou prepared me. பாத்தீங்களா, உங்க மாம்சத்தை நீங்க ஒப்பு கொடுத்த பிற்பாடு உங்களுக்காக கர்த்தர் ஒரு புது சரீரத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், ப்ரிப்பேர்ட், ஆயத்தப்படுத்துகிறார். அதுதான் நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படக்கூடிய த பாடி ஆஃப் கிரைஸ்ட். அங்கு யார் தங்குகிறார், ஹோலி ஸ்பிரிட், இயேசு பிதா. நாங்கள் வந்து அவரிடத்தில் தங்குவோம். ஆமென். பிதாவின் ஆவியானவர் மத்தேயு 10:20 சொல்லுகிறது, அந்நாளில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவி உங்களிலிருந்து பேசுவார். உங்களுக்குள்ளிருந்து பிதா பேசுவார், உங்களுக்குள்ளிருந்து இயேசு பேசுவார், உங்களுக்குள்ளிருந்து ஆவியானவர் பேசுவார். ஏன்னா உங்கள் சரீரம் எப்படிப்பட்ட சரீரமாக, உங்கள் சரண்டர் லைஃப்பில் உங்கள் சரீரம் எப்படிப்பட்ட சரீரமாக மாறிடுச்சு, ப்ரிப்பேர்டு ஒன். His body was prepared for him by the Spirit of God. Amen. Hallelujah. சங்கீதம் 40:6 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் அதனுடைய 6ஆம் வசனம். ஆத்தீங்களா, என் செவிகளை திறந்தீர். The open ears. ஆமென். எதற்காக செவிகள்? அதுக்கு பிறகு பாருங்க, கர்த்தர் தேவன் ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. உங்களுக்குள்ள அந்த மனுஷன் இருந்தான். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க ஐ ஹேவ் நோ மேன். இப்போ உங்களுக்குள்ள யார் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். இப்போ ஆவியானவர் எல்லாவற்றையும் பார்க்க வைப்பார், கேட்க வைப்பார், பேச வைப்பார். ஏன்னா உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம், ப்ரிப்பேர்ட். பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்ற பிற்பாடு உங்கள் சரீரம் இப்போ எப்படி மாறிடுச்சு, ஹோலி ஒன். புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ இங்கேது எஸ், எனக்காக ஒரு சரீரத்தை, எனக்கு என் செவிகளை திறந்தீர், என் செவிகளை திறந்தீர், என் செவிகளை திறந்தீர். The open ears refer to his readiness to hear and obey God's will. கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாக கர்த்தர் உங்கள் செவிகளை என்ன செய்கிறார், திறக்கிறார். 1 சாமுவேல் 9:15 படிங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வேகமாக வாங்க.
வர ஆ. ஒரு நாளுக்கு முன்னே ஆ. கர்த்தர் ஆ. சாமுவேலின் காது கேட்க, பார்த்தீங்களா, ஒரு ப்ரிப்பேர்டு ஒன், the obeying Saul, the obedient Saul. பின்னா அவன் டிசொபீடியனாக மாறி போனான். முதல்ல அவன் எப்படி இருந்தான்? ஒபீடியன். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்பே கர்த்தர் சாமுவேலின் காதுகள் கேட்க. 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை. இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. ஆமென். எனக்கு அறிவிக்காமல், உங்களுக்கு அறிவிக்காம கர்த்தர் பெரிய காரியமோ சிறிய காரியமோ உங்க காதுபட கர்த்தர் பேசுவார். தேவ சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களுக்கு அறிவிக்காம சின்ன காரியமோ பெரிய காரியமோ கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? மறைக்கவே மாட்டார். உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம், இவ்வளவுக்கும் சரண்டர், அது ஒன்றுதான் இவ்வளவு காரியத்தில் உங்களை நடத்தி கொண்டு வரும். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசி. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 50ஆம் அதிகாரம் 4-5 வசனம். முதல்ல 48:8 படிங்க. நீ கேள்விப்படவும் இல்லை, நீ அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கர்ப்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். 50ஆம் அதிகாரம் 4-5 வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை, கேட்கும்படி செய்கிற தேவன் உனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அதுக்கப்புறம் நீங்க ஒபேயிங் வெல். தட்டி எழுப்புவார், செபிக்க எழுப்புவார். சுருட்டின் இதுக்கெல்லாம் அந்த அபிஷேகம் தேவை. அது இருந்தால் உங்களை யாரும் போதிக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆமென். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை. நீங்கள் சாதாரணமாக யார்கிட்டையாவது பேசுவீங்க, அது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சாதாரணமாக யார்கிட்டையாவது ஒரு காரியத்தை சொல்லுவீங்க, அது அவங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு அது உணர்த்துகிற மாதிரி இருக்கும். உண்மை. உங்ககிட்ட அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அந்த மாற்றங்கள் இருந்ததுன்னா அதுக்காக கர்த்தரை ப்ரைஸ் பண்ணணும். ஆமென். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். என் செவியை கவனிக்க செய்கிறார். 5ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. நான் எங்கே பின்வாங்கிடுவேனோ, இந்த கிருபையெல்லாம் பெற்றுட்டு நான் எங்கே பின்வாங்கிடுவேனோ, என் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லையே. நீ உன்னை சரண்டர் பண்ணு. ஸ்தோத்திரம். நீ எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி செய்யணும், எல்லாம் கர்த்தர் உன் காதுபட பேசுவார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. 7ஆம் அதிகாரம் 51 அதனுடைய 57 இந்த 2 வசனங்களை வாசிங்க. ஜெபம் பண்ணும். இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். இந்த செவியிலையும் இந்த இருதயத்திலையும் விருத்த சேதனம் பெறாதவர்கள் இல்லையா, அவங்க என்ன செய்வாங்க? ஆட்டோமேட்டிக்காக ஆவிக்கு எதிர்த்து தான் நிற்பாங்க. நம்ம ஒரு நாளும் ஆவிக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆமென். 57. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு. பார்த்தீங்களா, இதான் இன்னைக்கு நடக்கும். உலகம் சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள காது அடைச்சு. காது என்ன செய்யும்? அடைச்சு, செவுட்டு உரிய மாதிரி அடைச்சுக்கும். நீங்கள் அப்படி அல்ல. யூ ஆர் சரண்டர் ஒன். முழந்தால் படியிடும். லைக் அ மேரி சரண்டர். தகப்பனே,
இந்த நாளில் இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து செல்கிற நம்முடைய பிள்ளைகள் மேலே நம்முடைய பரிசுத்த கரம், நம்முடைய பரிசுத்த வல்லமை தங்கியிருக்க செபிக்கிறேன். கர்த்தர் பேசினதை போல நம்முடைய பிள்ளைகள் கண்கள் காண, காது கேட்க, நாவு திறக்கப்பட, அநேகர்களுக்கு மத்தியில் கர்த்தர் சாட்சியாக நிறுத்தி ஆசீர்வதிக்க செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி